ஃபாலோ பண்ணி வந்தோன்னா நம்ம இலக்கு வந்து கண்டிப்பாக வின் பண்ணலாம். எங்கள் அம்மா சொன்ன கதையெல்லாம் எனக்கு செட் ஆச்சு, அது உங்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். கசங்காமல் இருந்து முயற்சியே பண்ணாமல் இருந்தால் ரோஜா மலர் மாதிரி வாடாமல் நின்னோன்னா அதுக்கு வேல்யூ கம்மி. நம்ம அத்தரா மாறி நம்மளுடைய வேல்யூவை ஜாஸ்தி பண்ணால் தான் நம்மளுடைய வேல்யூ மல்டிபிள் ஆகும். ஒரு சின்ன ஸ்வீட் கடை இவரை எங்கள் ஊர்லெல்லாம் இந்த நிறுவனர் வந்து உங்களுடைய ஃபவுண்டர் இந்த சேர்மன் வந்து இவங்கெல்லாம் தெய்வ பிறவிகள். இவங்களோடெல்லாம் நானும் பழகியிருக்கேன். இந்த கேம்பஸ் எவ்வளோ உன்னதமான கேம்பஸில் நீங்கள்லாம் இருக்கீங்க, நானும் உங்களோட சேர்ந்து இங்கே இருக்கேன். அவங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்காங்க, எவ்வளோ ஸ்லோ லெவலில் இவ்வளோ அவங்களுடைய கனவுகளோடு எவ்வளோ சுத்தமாக அவங்களுடைய கிச்சன் எல்லாம் இருக்குது. பார்த்து ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் எல்லா ஒரு திறமை உள்ளே இருக்கும். மண்ணுக்குள்ளே தான் வைரம் இருக்குது, மண்ணுக்குள்ளே தான் தங்கம் இருக்குது, இரும்பு இருக்குது, மண்ணும் மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. அதை வேல்யூ பண்ணுறது, தங்கத்தை கொண்டு போய் பாராக விற்றுட்டா ஒரு ரேட்டு, அதுக்குள்ளே டைமண்டை வச்சு அது மல்டிபிள் பண்ணி விற்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நீங்கள் அமைக்கணும். நீங்கள் எல்லாம் வந்து கனவோடு உங்களுடைய செயல்கள் எல்லாம் உச்சத்தை தொடணும்னு போனால், நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு டெய்லி எவ்வளவோ R&D பண்ணியிருக்கோம், சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு காஃபின்னா எல்லாம் ஈஸியாக போய் குடிச்சிடுவாங்க. அந்த காஃபிக்குள்ளே பெஸ்ட்டு காஃபின்னா என்ன, காஃபி பீன்னா என்ன, அதோடைய ஸ்டோரி என்ன, எத்தனை பீன் போட்டால் ஒரு காஃபி க்ரியேட் ஆகும், அதை எப்படி குடிக்கணும், எல்லாத்துக்குமே ப்ராசஸ் இருக்குது. சும்மா போய் காஃபின்னு தூக்கிட்டா, ஸ்டார்பக்ஸ் காஃபி ஓனரும் உங்களுக்கு தெரியும், அண்ணன் தம்பி 2 பேர், நாங்களும் 2 பேர் தான், ரெண்டு பேர் ரைட் பிரதர்ஸ் மாதிரி நாங்களும் எங்கள் அண்ணனும் நானும் சொல்லிக்குவோம். நம்ம வந்து இப்படியே இருக்கோமே, ஏதாவது ஒரு புரட்சி பண்ணணுமே ஆனால் நினச்சிட்டு உடனே இதே தான் ஒரு நாளில் ஆயிருமா, அதையெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து இந்த ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் நீங்கள் போய் பாருங்கள். 45,000 பிரான்ச் இருக்குது. இது வரைக்கும் அந்த நிறுவனம் லாபம் சம்பாதிக்கவே இல்லை. பட் ஆனால் வேல்யூ ஆகிருக்கு. இப்போ A2B கூட இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்வீட்டு இது வந்து ஹல்திராம் தான் இப்போ இந்தியாவில் ஒரு நம்பர் 1 நிறுவனம். அவங்க நிறுவனத்துடைய மதிப்பு 18,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, 16,000 கோடி. பட் மார்க்கெட் வேல்யூங்கிறது இன்றைக்கி 1 லட்சம் கோடி. நான் கூட இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி துபாயில் துபாய் ஷேக் ஃபேமிலியை மீட் பண்ணேன். அவர் ஒருத்தர் வந்திருந்தார், மீட் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. அவர் சொல்லும்போது சொன்னதெல்லாம் இந்தியன் ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் ஏன் வின் பண்ண முடியலன்னாரு. நாங்கள் சொன்னோம், இப்போ தான் நாங்கள் மண்ணில் இருந்து மூங்கில் செடி எப்படி 4 ஆண்டுகள் வந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மூங்கிலை விதைச்சோன்னா 4 வருஷம் மண்ணுக்குள்ளேயே இருக்கும். 4 வருஷத்துக்கு மேலே சக்குன்னு மேலே வரும், கடகடன்னு 5, 6, 7ன்னு அப்படியே மேலே போயிடும். அதை மாதிரி மண்ணுக்குள்ளே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே வருவோம், கூடிய சீக்கிரம் வருவோன்னு. ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகள் கனவுகளுங்கிறது நம்மளை சுற்றி பார்வை வந்து நம்ம காலுக்குள்ளே இருக்கிறவங்களையே பார்க்குறது. கொஞ்சம் விலைக்கு பார்த்து இன்டர்நேஷ்னல் பீப்புளை கூட நம்மளுடைய ஃபுட்டை திங்க வைக்கணும். இப்போ சாக்லேட் பிஸ்னஸ்ஸுங்கிறது உலக லெவலில் அது பெரிய பிஸ்னஸ். அதெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட பையன்கிட்ட சொல்லியிருக்கேன், தம்பி நீங்கள் இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து கிட்டத்திலேயே பார்த்துட்ருக்கோம், நீங்கள் உலக மக்களை எப்படி திங்க. நான் அமெரிக்காலாம் போகும்போது பார்த்தா ஒயிட் பீப்புளெலாம் நம்மளுடைய ப்ராடக்ட்டை திம்பாங்க. ஆஸ்திரேலியாலாம் வந்து ஒயிட் பீப்புள் சாப்பிடும்போது வேடிக்கை பார்ப்பேன், அவங்கெல்லாம் எப்படி ரசித்து இந்தியன் ஃபுட்டை சாப்பிட்றாங்க. எல்லாரையும் திங்க வைக்கணும். அந்த சிப்பட்லேன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, ஸ்ட்ரீட் ஃபுட், அது மெக்சிகன் ஃபுட்டு. அந்த ஓனர் ரோட்டில் போய் இப்படி கையை கட்டி பார்த்து ஸ்ட்ரீட் ஃபுட்டை எடுத்து அதை அழகாக டிசைன் பண்ணி இன்றைக்கி அதை வந்து சிப்பட்லே பிராண்டுடைய வேல்யூ உலக லெவலில் எங்கேயோ இருக்குது. நம்மளுடைய தென்னிந்திய உணவு, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வடிவமைச்சு கொடுத்தது பெஸ்ட் இன்க்ரீடியன்ஸு, ஹெல்த்தி ஃபுட்டு, ஸ்டீம்டு ஃபுட்டு. நம்முடைய ஆப்பம், இட்லி, கொலக்கட்டை, இடியாப்பம் இதெல்லாம் உலகத்தில் ரசிச்சுது. அந்த தாலியெல்லாம் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலியை அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க. இவ்வளோ உன்னதமான இந்த உணவை உலக மார்க்கெட் எவ்வளோ இருக்குது. அவங்கள இப்போ மெல்ல மெல்ல எல்லோரும் போகிறாங்க. எங்கள் மேனேஜர்கிட்டையும் சொல்கிறது உண்டு, தம்பி இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் தொழில் பண்ணும்போது உங்களால் ஏன் ஜெயிக்க முடியலன்னு தெரியுமான்னு கேட்பேன். என்னன்னு கேட்பாங்க. எல்லோரும் போய் மெரினாவில் போய் நம்ம தொழில் பண்ணுறோம், மெரினாவில் மீன் பிடிக்கிறவர் பார்த்தா ஒருத்தர் போய்க்கன்னு என்ன தம்பி பண்ணுறேன்னு கேட்டால் அவர் ஒரு தூண்டியில் போட்டு மீனை பிடிக்கிறார். மெரினாவில் நான் மீன் பிடிக்கிறேன் சார்ன்னு ஒரு தூண்டியில் வலை போட்டு அவர் புழுவை மாட்டி பிடிச்சி, எவ்வளோ சார் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா
எனக்கு 5 கிலோ 10 கிலோ மீன் கிடைக்குங்கிறார். இன்னொருத்தட்ட கேட்டால் போட் எடுத்து கொஞ்சம் முன்னாடி போய் வலை வீசி பிடிக்கிறது. நீங்கள் என்ன சார் பண்ணி மெரினால தான் மீன் பிடிக்கிறேன், ஒரு நாளைக்கு எனக்கு 50 கிலோ 100 கிலோ மீன் கிடைக்குதுன்னு. இன்னொருத்தட்ட கேட்டால் கொஞ்சம் ஆழமான இடத்துல பெரிய கப்பலை எடுத்து போய் பண்ணுறேன், 5000 கிலோ 10,000 கிலோ மீன் பிடிக்கிறேன். அப்படி எல்லாருமே அதே மெரினாவில் தான் மீன் பிடிக்கிறாங்க. தொழில் ஒன்று தான், இடமும் ஒன்று தான். அவங்க கொண்டு போகிற இது எக்யூப்மெண்ட்டு பிளானிங் தான் வேறையாக இருக்குது. நீங்களும் கூட மேனேஜர்கிட்ட சொல்கிறது அதே மாதிரி தான். நீங்கள் எல்லாமே சேம் பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணுறோம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், எதை நோக்கி போகிறோம், யார் நம்ம கஸ்டமரு, நம்ம டார்கெட் என்ன, அதை ரீச் பண்ணோன்னா நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு போகணும். வெறும் கண்ணாடி கிளாஸ் எடுத்து போயிட்டு கடலில் போய் மீன் இது தண்ணியை பிடிச்சிட்டு வரேன், ஒருத்தர் ஜக் எடுத்து போகிறாரு, ஒருத்தர் பக்கெட் எடுத்துகிட்டு போகிறாருன்னா எந்த எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோதான் எடுத்துகிட்டு வர முடியும். நம்ம கொண்டு போய் அங்கே இன்னமும் மல்டி வேல்யூ க்ரியேட் பண்ணான்னா எந்த தொழிலாக இருந்தாலும். காஃபி விற்ற ஒரு பிரதர்ஸ் 2 பேர் அந்த ஸ்டார்பக்ஸுக்குங்கிறது அவங்க ஒரு ஸ்லோகன் போட்டாங்க, ஒரு மனிதனுக்கு 3 முக்கியம்னாங்க. என்கிட்ட கேட்கும்போது 3 முக்கியம்னா உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடையின்னு. அவங்க அதை சொல்லலை. மனுஷன் அவன் வாழ்கிற வீடு, அவன் இருக்கிற ஆஃபீஸு, 3வது ஸ்டார்பக்ஸுன்ட்டான். ஆகா, இவனுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கேன்னு நானும் என் சிந்தனையை மாற்றுறதுக்கு நினச்சேன். அதாவது அவருடைய வாடிக்கையாளர் வீட்டில் இருக்கணும், மீதி நேரம் ஆஃபீஸில் இருக்கணும், விட்டால் அவன் ஸ்டார்பக்ஸ் ஷோரூமில் இருக்கணுங்கிறார். அதே சிப்பட்லே ஓனரை பார்த்தா அவர் ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அன்ஆர்கனைஸ்டு ஃபுட்டை அதை கரெக்டாக பிளான் பண்ணி அதை பிராண்டிங் பண்ணி அதை கொண்டு வந்து இன்னும் உலகத்திலேயே வச்சுருக்காங்க. சீஸ் கேக் ஃபேக்ட்ரின்னு ஒரு பிராண்ட் இருக்குது அமெரிக்கனில், ஒரு பேக்கரி. அந்த பிராண்டுடைய சிஸ்டர்ஸ் 2 பேர் அதை வந்து அழகாக டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய நிறுவனமாக்கி கொண்டு வந்திருக்காங்க. KFC ஓனர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அவர் கர்னல் சாண்டர்ஸ். 60 வயசில் அமெரிக்கன் கோர்ட்டில் ஒன்றுக்குமே ஆகாதவர்னு அவங்க ஒய்ஃபே டைவர்ஸ் பண்ணி இந்த ஆளுக்கிட்ட ஒன்றும் வாங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் பரவாயில்ல மன்னிச்சு விட்டான், ஒளிஞ்சு போட்டோன்னு விட்டு உதறித்தல்ன அந்த கர்னல் சாண்டர்ஸ் அவருடைய ஒரு கோழி பண்ணையில் பேரம்பேத்தியை வந்து பார்க்க, அந்த கிராண்ட் ஃபாதர் டேன்னு வரும், அதை பார்க்க கூட அந்த தாத்தாவை பார்க்க வரல. அவர் என்ன பண்ணார், இந்த குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு, அம்மா இந்த தடவை கண்டிப்பாக கூப்பிட்டு வா, நான் அந்த பசங்களுக்காக ஒரு நல்ல சிக்கன் பொரிச்சு வைக்கிறேன். அந்த கோழி ஃபார்மில் அவர் அந்த ப்ராசஸ் பண்ணி 48 மணி நேரம் 12 இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மசாலாவை போட்டு மாரினைஸ் பண்ணி அது டெம்பரேச்சரில் வந்து +15 வச்சு ஒரு நாள் கழித்து அதை +5க்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு 12 மணி நேரத்துக்கு கொண்டு வந்து அதை பொரிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் தின்னுறணும், 1 மணி நேரத்தில் விற்கலைன்னா அதில் ட்ராஸில் தூக்கி குப்பையில் போடணுங்கிறத ப்ராசஸ் பண்ணார். இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணோன்னு கடைசி வரைக்கும் அதை லீக் பண்ணவே முடியல. இப்போ தான் கோவிடில் தான் அது லீக் ஆச்சு. அந்த குழந்தைங்க வர்றதுக்காக இவர் ஒரு 15 பீஸ் சிக்கன் ரெடி பண்ணார். அந்த 2 குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி பொரிக்க ஆரம்பிச்சு. அந்த கேட்டார், எங்கம்மா வர்றீங்கன்னு. அப்பா நாங்கள் வருவோம், 1 மணி நேரம் தான் உங்கள் வீட்டில் இருப்போம், என் குழந்தைங்க இந்த சிக்கன் தாத்தா பார்க்க வரணுன்னா அது நான் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வரேன், என்ன பேசணுமோ நீங்கள் அந்த 1 மணி நேரத்தில் பேசிடணும்னு கண்டிஷன் போட்டு வந்தாங்க. இந்த தாத்தா பொரிக்க ஆரம்பித்தார். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டான், என்ன கர்னல் என்ன வாடை புதுமையாக இருக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு. இந்த என் பேரன் வராங்க, அவங்களுக்காக சிக்கன் பொரிக்கிறேன்னு. அதுக்குள்ளேயே 5-6 பீஸ் இவங்க தின்ட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம். கம்மியாக இருந்தது. அந்த பேர குழந்தைங்க வந்து தின்னுட்டு திரும்பி 4 நாள் இருந்தாங்க. ஏன்னா அவருடைய ப்ராசஸ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி மாரினேஸ் பண்ணோம், 1 நாளைக்கு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். இப்போ கூட நீங்கள் KFC சிக்கன் போய் 100 பீஸ் ஒரே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது 2 நாள் முன்னாடி பண்ணது. அந்த சிஸ்டம்குள்ளே இருக்க கெட்டு போகலை, ப்ராசஸ் மெத்தடு. ஆயிலில் பொரிச்சிட்டாங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே அதை விற்றுடணும், கஸ்டமர் 3 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ணும், திரும்பி ரீஹீட் பண்ணி சாப்பிடக்கூடாது, அது அவங்க பாலிசி. நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியாமலே பண்ணுவாங்க. கோக்கை பற்றி தெரியும், கொக்கோ கோலா, அது வெறும் 5 இன்க்ரீடியன்ட்ஸ். அதை உங்களாலே என்னாலே யாராலையும் செய்ய முடியாது. அந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸு நம்ம அந்த ஃபார்முலா பண்ணி எல்லோரும், அதோடைய வேல்யூ எவ்வளோ. கொக்கோ கோலா ஆரம்பித்தப்போ வெறும் அது தலைவலிக்காக கண்டுபிடிச்ச ஒரு டானிக்கு. அந்த தலைவலிக்கு இருந்தது ஜனங்க குடிச்சு அதை அடிக்ட் ஆனவுடனே அதை ஒரு நிறுவனம் வாங்கி அதை வந்து ட்ரிங்காக மாற்றினாங்க.
அது இன்றைக்கி உலகம் பூரா நம்ம குடிச்சிட்டோம். வாழ்க்கையில் 10 தடவை 20 தடவை குடித்தாங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற கலர் வந்து கேஷு நோட்டுக்கு மேலே இருக்க ஒரு தோல், அந்த தோலில் இருந்தால் அந்த கலர் எக்ஸாக்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வேல்யூ இல்லாத பிஸ்னஸ் எல்லாம் இன்றைக்கி உலகத்தை ஆட்சி பண்ணுது. அப்போ ஏ டு பிக்கு எவ்வளோ எதிர்காலம் இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ சொன்னேன். இந்த ஜங்க் ஃபுட்டு இருக்கிற சில ப்ராடக்ட் எல்லாம் உலகத்தை டாமினோஸ் பீஸா இருக்குது, உலகத்தை எல்லாமே ஆட்சி பண்ணுது, எல்லாம் இருக்குது. நம்ம தென்னிந்திய உணவு வந்து இன்னும் நம்ம போனால் அதுக்கு நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது ப்ராசஸ் சிஸ்டமும் அதை கரெக்டாக அதை நேசித்து உருவாக்கி அந்த மலராக இல்லாமல் அத்தராக மாதிரி செயல்பட்டோன்னா எல்லாமே தொடலாம். வானம் யாருக்கும் சொந்தம் கிடையாது, பூமி யாருக்கும் சொந்தம் முடியாது, இந்த காற்று யாருக்கும் சொந்தம் கிடையாது, எல்லாமே பொது. நம்ம எடுத்துக்கிற இடம்தான் முக்கியம். ஆக உங்களோட வந்து இந்த நாளை வந்து நான் உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கும். உங்ககிட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இந்த காலேஜ் பன்னாரியம்மன் காலேஜ் வந்ததே பெரிய பாக்கியம் எனக்கு. அதுக்கு இந்த தொழிலுக்கு வணக்கத்தை செலுத்தி உங்கள் கேன்டீனை பார்த்தேன். அந்த இவங்கெல்லாம் ஹெச்ஓடி இவங்கெல்லாம் எவ்வளோ பாராட்டணும்னு தெரியல. நீங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பல சாதனைக்கு இடம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை அடைஞ்சு எல்லாருமே வெற்றியாளர்களாக வந்து உங்கள் குடும்பத்துக்கும் குறிப்பாக உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் செலவு செஞ்சு நேரத்தை மிச்சப்படுத்தி அதை எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு நீங்கள் பிளான் பண்ண. பணத்தை யார் வேணால் சம்பாதிக்கலாம், அது பணத்தை விட நீங்கள் நேரத்தை சம்பாதிக்க பழகணும். அதை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்காக செலவு பண்ணுறது, நீங்கள் இப்போ போட்டு வைக்கிறதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்யூச்சரில் என்ஜாய் பண்ணணும். ரொம்ப நன்றி உங்களோட கலந்துக்கிட்டது. நான் வந்து பெருமைக்காக பேசலை, இதெல்லாம் தாண்டி நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் ஒரு சாதாரண விவசாயி மகனாக இருந்து இப்போ என் குழந்தைங்கள்லாம் எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து மெட்ராஸில் வந்து ஒரு கடல் ஓரம் ஒரு பெரிய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கேன். கோவிடுக்கு அப்புறம் தினமும் நினச்சிக்கிறது உண்டு, என் பெற்றோர்களுக்கு அதை சமர்ப்பிக்கிறேன், என் கூட வேலை செய்யவங்களுக்கும் அதை சமர்ப்பிக்கிறேன். கனவுகள் இருந்தால், நம்மளுடைய திட்டமிடுதல்கள் இதெல்லாம் இருந்தால் எதை வேணாலும் நம்மளால் அடைய முடியுங்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை பயணம் அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அமைதியாக இவ்வளோ நேரம் இருந்து கேட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி ஐயா. உங்களின் வார்த்தையின்படி நாங்களும் எங்கள் வெறுங்கைகளை தன்னம்பிக்கையாக எண்ணி மேலோங்கி வருவோம் என்று உறுதியளிக்கிறோம். Students, the session is open for questions. Do you have any questions? Sir, good afternoon, sir. சார் இப்போ மல்டிபிள் அவுட்லெட்ஸ் வச்சுருக்கீங்களா சார்? இப்போ அந்த மல்டிபிள் அவுட்லெட்ஸில் சார் ஐம் அசோக் ஃப்ரம் ஏஎம்எல் டிபார்ட்மெண்ட் சார், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஹீ சஞ்சித் ஃப்ரம் மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், தேர்ட் இயர். வி போத் ரன் அ ஸ்டார்ட் அப் பேஸ்ட் ஆன் ஃபுட்ஸ் சார், ப்ராசஸ் ஃபுட்ஸ் பற்றி. ஸோ இப்போ மல்டிபிள் அவுட்லெட்ஸ் இருக்குல்ல சார், அந்த மல்டிபிள் அவுட்லெட்ஸ்லையும் லைக் இதெல்லாமே ஃப்ரான்ச்சைஸ், இப்போ டேஸ்ட் எப்படி சார் ஒரே மாதிரி கொடுக்குறீங்க? இல்லை, எல்லாத்துக்குமே ஃபுட்டு ரெசிபி இருக்குது. இப்போ கோக்குக்கு நான் சொன்னேன் இல்லையா 5 தான் இன்க்ரீடியன்ட்ஸு, மெக்டொனால்ட்ஸ் இது கேஎஃப்சிக்கு 12 தான். அது எந்தெந்த அளவுக்கு எப்படி போனோன்னா இந்த மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் ஆஃப் இதெல்லாம் ப்ராசஸ் இருக்குது. அப்புறம் ட்ரைனிங்கு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி இப்போ கார் ஓட்டுறதுக்கு ஒருத்தர்கிட்ட டிரைவர்கிட்ட கொடுத்தோன்னா அவருக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோமோ அதை மாதிரி எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் அனுப்புவோம். இப்போ நான் இருக்கேன் மெயின் தோசை மாஸ்டர், என் கீழே 10 பேர் ட்ரைனிங் எடுப்பாங்க. அந்த 10 பேருக்கு எப்படி எல்லாம் பண்ணோன்னா கூட்ட நேரத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம், கூட்டம் கம்மியாகிடுச்சுன்னா அந்த எந்த நேரத்தில் எவ்வளோ குறைக்கணும், அதெல்லாம் இருக்குது. டக்குன்னு உடனே போய் எல்லாம் பண்ண முடியாது. அந்த இதெல்லாம் தயாராகிட்டாங்கன்னா நீங்கள் ரெசிபி இதெல்லாம் மாவு அரைக்கிறது எப்படி, ஊற வைக்கிறது எல்லாம் அந்த ப்ராசஸில் கரெக்டாக வந்துருச்சுன்னா சேம் டேஸ்ட்டை கொண்டு வந்துடலாம். அதனால் எதையுமே சிஸ்டம் க்ரியேட் பண்ணி செட்டிங் பண்ணிட்டா எல்லா இடத்துலையும் மல்டிபிள் பண்ணிகிட்டே போகலாம். சிஸ்டம் இருக்கணும் சார். இதே நமக்கு அந்த இடத்துல வந்து எவ்வளோ டைம் கன்சியூமிங்காக இருக்குது, லைக் நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுலேருந்து இது எல்லாமே. இதே அது வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ மெக்டி கேஎஃப்சிலாம் வந்து இப்போ மெக்டானல்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டிலாம் வந்து
முன்னாடியே மேனுஃபேக்சர் பண்ணி வாங்குறாங்கல்ல. இப்போ அதை மாதிரி நம்ம இதில் பண்ண முடியும்ல? கண்டிப்பாக முடியும். இப்போ நிறைய பிரான்ச், அதாவது யார் நம்ம கஸ்டமரு, அதை நாங்கள் வந்து ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்டு வந்ததுக்கப்புறம் ஆர்டர் எடுத்து அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணுற தொழில் மாதிரி. இப்போ நிறைய நிறுவனம் இருக்குது. QSR ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் நேராக போனீங்கன்னா லைவ் கிச்சன் இருக்கும், ஆர்டர் பண்ணி டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ ராமேஸ்வரம் கஃபே நம்மது கூட நிறைய ஏர்போர்ட்லலாம் நம்ம கடை இருக்குது. நேராக வந்தாங்கன்னா கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு முதல்லையே வந்து ரெசிபி இதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கிற அந்த கேட்டகரியில் பிரிப்போம். யார் யாருடைய டேலண்ட் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிடுவோம். அதுக்கு எல்லாம் பட்ஜெட் வைப்போம். 50 ரூபா ஒரு உதாரணத்துக்கு இப்போ 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குறவர் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினைப்பார். அவரையே 25,000 போனோன்னா அவர்கிட்ட சொல்லிடுவோம், நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலான்னு. அப்போ எதையுமே இந்த அனிமல்ஸு கூட எல்லாமே என்ன பண்ணுவோன்னா, சர்க்கஸில் என்ன பண்ணுவாங்க, அந்த திமிங்கலத்துக்கு வந்து எப்படி காது கேட்குது, எப்படி பண்ணுறாங்க எல்லாம் தெரியாது. அது சொன்னதெல்லாம் ஒரு சின்ன சவுண்டில் வேலை செஞ்சுட்டு பக்கத்தில் போயிடும். போனோன்னா அது வாயில் ஒரு மீனை போட்டுருவாங்க. அப்போ அதுக்கு தெரியும் நம்ம வேலை செஞ்சு முடித்தா ஒரு பெனிஃபிட் கிடையாது. மாதிரி எங்கெங்கே யார் யாருக்கு எந்த பெனிஃபிட் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த கஸ்டமரை சூஸ் பண்ணும். ஒரு மரம் ஏற தெரிஞ்சவர்கிட்ட தான் அந்த வேலை கொடுக்குற மாதிரி ஃபாஸ்ட்டாக நடக்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சோன்னா அவங்க வந்துடும். அதுக்கு உண்டான பட்ஜெட்டை கொடுத்தா தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். நிறைய வேலை வாங்கிட்டு கம்மியான பட்ஜெட் கொடுத்தோன்னா அந்த இடத்துல நம்ம சிஸ்டம் தோற்று போகும். அதை மாதிரி பண்ணோம். சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்களா சார்? சிஸ்டமை வந்து ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டா இது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரின்றது நம்ம நிறைய விஷயத்தை பார்க்கணும். லைக் இப்போ வந்து பொருள், இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், ஸ்பைசஸ் வாங்குகிறோம், இன்கேஸ் அதோடைய தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல சார். அப்போ இந்த சீசன் இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லா ஃபுட்ஸையுமே வந்து லைக் ஹோட்டல்ஸில் ரெசிபிஸ் சொல்லிடுறீங்க அண்ட் தென் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, கரெக்டாக சார்? ஸோ அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் ரீஜனில் இல்லை இங்கே இருக்கிற டிபார்ட்ல இருந்து போகிற வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா ஸ்பைசஸ் போகிறதுல ஏதாவது அந்த இடத்துல பர்டிகுலர் ரேட் அதிகமாகிருச்சு இல்லை தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அதோடைய ஒர்க் ஃப்ளோ பாதிக்காதா சார்? பாதிக்கும். அது இப்போ திடீர்னு மழை வந்துடுச்சுன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வரத்து கம்மியாயிடும் மார்க்கெட்டில். அதே மாதிரி முகூர்த்தம் வந்துடுச்சுன்னா அந்த நேரத்தில் ஏறும். நம்ம தான் ஏஐ மாதிரி வச்சுருக்கோம். ஏஐ வச்சுருக்கோம், நமக்கு தெரியும் எந்த இன்றைக்கி மண்டே எவ்வளோ விற்கும். இந்த முகூர்த்தம் மொத்தம் கேலண்டர் எடுத்தோன்னா 52 to 60 தான் முகூர்த்தம். அந்த முகூர்த்த நேரத்தில் எல்லாருக்கும் வெஜிடபிள் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் மழை எந்த டைமில் பெய்யும்னு எங்களுக்கு தெரியும். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி அந்த நேரத்தில் தக்காளி எந்த நேரத்தில் எந்த ஊரில் விளையுது தக்காளி கான்ட்ராக்ட் போட்டு அதை முதல்லையே எடுத்து வச்சுருவோம். உதாரணத்துக்கு எங்களுக்கு ஸ்வீட்டில் பெரிய சேலஞ்சு வந்து ரா மெட்டீரியல் கடலைப்பருப்பும் நெய்யும். அது வந்து என்ன பண்ணோன்னா வெண்ணெய் வந்து டிமாண்ட் ஆகிரும் இந்த டைமில் வந்து அக்டோபர் நவம்பரில் வந்து. அப்புறம் சபரிமலை சீசன் வந்தால் அப்போயும் நெய் கன்சியூம் ஜாஸ்தி ஆகும். நாங்கள் இதுக்கு என்ன பண்ணுவோன்னா கோல்ட் ஸ்டோரேஜில் முதல்லே வெண்ணெயை வாங்கி உள்ளே வச்சுருவோம். எங்களுடைய மந்த்லி பட்ஜெட் என்ன, குவார்ட்டர்லி பட்ஜெட் என்ன, இயர்லி ஆனுவலி பட்ஜெட் என்ன, அதுக்கெல்லாம் சிஸ்டம் வச்சுருக்கோம். நெய்னா எவ்வளோ ஆகும், சுகர்னா எவ்வளோ ஆகும், மார்க்கெட் எப்போ ஏது, அதானே ஏஐடைய வேலையே. அப்புறம் எங்கெங்கே விளையுது, எங்கே இம்போர்ட் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு டீம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பர்ச்சேஸில் எந்த மேனேஜ்மெண்ட்டு இதை கவனிக்காமல் விட்டாங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். பிஸ்னஸ்க்கு 2 முக்கியம், டாப் லைனும் பாட்டம் லைனும். டாப் லைனுங்கிறது நம்மளுடைய சேல்ஸ் மந்த் ஆன் மந்த்து, இயர் ஆன் இயரு ஏறிக்கிட்டே வரணும். ப்ராஃபிட்டும் அதே மாதிரி. இந்த சேலஞ்சு வந்து நம்ம சரியாக கவனிக்கலைன்னு வைங்க, வேஸ்டேஜ் 1% தான் இருக்கும். கரெக்டாக எந்த வீட்லேயும் நம்ம 10 பேர் சாப்பிட்றோன்னா கரெக்டாக தொடச்சி வைக்கிற மாதிரி சமைக்கவே முடியாது. திடீர்னு கெஸ்ட்டு வருவாங்க, நல்லா இருந்தால் ஒரு கரண்டி ஜாஸ்தி போடுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். பட் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த வால்யூம் ஆஃப் சேலில் பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ ஆச்சுன்னா அது இத்தனை % தான் வேஸ்டேஜ் ஆகிருக்கணும். அது கொஞ்சம் ஏறுதுன்னா உடனே சிஸ்டம் அதை இண்டிகேட் பண்ணி சொல்லிடும் இந்த இடத்துல விட்டுட்டாருன்னு. அப்போ அவரை கூப்பிட்டு கரெக்ட் பண்ணுவோம். ஒரு தேங்காய் விட்டாங்கன்னா 50 ரூபா போச்சு. ஒரு தேங்காய் சட்னி வந்து 600 கிராம் வரும். அந்த 600 கிராம் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா 30 கிராம் எக்ஸ்ட்ரா வச்சோன்னா 10 பேருக்கு வச்சா அரை தேங்காய் போயிடுச்சு, 20 பேருக்கு வச்சா போயிடுச்சு. இது உள்ளே இருந்து கேட்டுட்டு இருக்கோம், ஏன் இங்கே தேங்காய் ஜாஸ்தி போயிட்டு இருக்கு, அதை அவர் கொஞ்சம் சட்னி வைக்கிறவர் பாரு. ஏன்னா கஸ்டமர் திங்காமல் இலையில் குப்பைக்கு போகும். குப்பைக்கு போகிறது கஸ்டமருடைய காசு கிடையாது, எம்ப்ளாயியுடைய காஸ்ட்டு கிடையாது, மேனேஜ்மெண்ட்டுடைய காஸ்ட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு அது சிஸ்டம் போட்டோன்னா அதெல்லாம் நமக்கு பாட்டம் லைனுங்கிற ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும்.
சேலஞ்சை பற்றியே நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்கள் 2 பேருக்கு அட்வைஸ் பண்ணுறேன். நீங்கள் 2 பேருடைய ஃபோக்கஸும் வின் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் நடுவில் வரதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி விட்டு எட்டி விட்டு போகணும். அதான் நீங்கள் ராக்கெட் பாலிசி பிடிக்கணும். உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். ராக்கெட்டு பாலிசி என்னென்னா, நான் மேலே பறக்கணும்னு பறக்கிறேன். என் ஒய்ஃபு வந்து குறுக்க வருவாங்க, என் பையன் குறுக்க வருவான், ஏதோ ஒன்று பண்ணுவான். ஜாலி இன்றைக்கி சினிமா போவோம், இன்றைக்கி அங்கே போவோம், ஏதாவது ஒன்று வைப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டுங்க வந்து தம்பி இன்றைக்கி இங்கே போவோம் அங்கே போவோன்னு பாரு. நம்ம அன்னைக்கு தான் பிளான் போடுவோம் ஒரு நம்ம மேல் நோக்கி போகணும்னு. அந்த நேரம் வரும்போது வேலை முடிஞ்சிடுச்சின்னா அந்த காலனை கழட்டி விடணும். வேலை முடிஞ்சு போச்சு, ஃபியூல் காலி ஆயிடுச்சு. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பறக்க முடியும். அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஸு, அன்வான்ட் திங்ஸு, அன்வான்ட் வேஸ்ட்டு டைமு, நம்ம பிளானுக்கு யாரெல்லாம் குறுக்க கடவுளே வந்தாலும் கேலன் முடிஞ்சு வச்சு கழட்டிடணும். அப்போ தான் நம்ம பறக்க முடியும். சார் ஆக்சுவலி நாங்கள் இதை கேட்டதுக்கு காரணம் வந்து லைக் இந்த சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இங்கே இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குதுன்னு சொல்ல வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தோம். லைக் இப்போ வேஸ்டேஜ் இருக்குது, ப்ளஸ் வந்து மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்குது, ஐ மீன் என்ன ரேட்டில் விற்கிது, இதெல்லாம் பார்த்து ப்ராஃபிட் மார்ஜின் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயத்தை வச்சு ஒரு ரொம்ப ஒர்க் ப்ராசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன தான் ஃப்ரேம் பண்ணி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தாலும் அந்த ஒர்க் ஃப்ளோவை பாதியை கட் பண்ணுற மாதிரி வி ஹாவ் அ ப்ராடக்ட் ஐடியா. எப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்டானல்ட்ஸில் எடுத்துக்கிட்டால் மில்க் ஷேக்ஸ் இருக்கும். அந்த மில்க் ஷேக்ஸ் எல்லாத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா தில் ஜஸ்ட் யூஸ் அ பவுடர். அந்த பவுடரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிக்ஸ் பண்ணி அப்படின்னு இருக்கப்போ ஃபாரினில் வாங்கினாலும் சரி, இங்கே இருக்க மால்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸில் வாங்கினாலும், ஐ மீன் ஃப்ரான்ச்சைஸில் வாங்கினாலும் சரி, ஒரே மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார்னு எடுத்துக்கலாம் சார். அதோடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரே பேக்கெட்டில் இட்ஸ் ரெடிமேட்னு சொல்ல வேணாம். லைக் நம்ம எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணாமல், நீங்கள் சொன்னீங்களே ஸ்டோரேஜ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு, ரெஃப்ரிஜரேட் பண்ணி, அது மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணி கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு இப்போ இன்றைக்கி மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ காய்கறி தனியாக வெட்ட தேவையில்ல. இந்த மாதிரி ஃபுல்லாக அது ஒரே பேக்கெட்டில் இருக்கிறப்போ இன்றைக்கி இந்த யூனிட் ஒரு பேக்கெட் இருக்குது, இது அனுப்பணுன்னா ஒரு இது ஃபுல்லாக சாம்பார் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா ஒர்க்கு பாதியாக ரெடியூஸ் ஆகல சார்? இருக்குது, அது நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அது இருக்குது. உங்களுக்கு மெக்டானல்ட்ஸ் பற்றி சொன்னீங்க கரெக்டு. மெக்டானல்ட்ஸ் அந்த நீங்கள்லாம் கண்டிப்பாக அந்த ஃபவுண்டர் மூவியை பாருங்கள். மெக்டொனால்ட் ஒரிஜினல் ஓனர் இப்போ இருக்கிறார்ல, அவர் கிடையாது. ஒரிஜினல் பாவம் அந்த ஆள் 2 பேர் எங்களை மாதிரி அனந்தம்பிக்கு 2 பேர் நடத்திட்டு இருந்தாங்க கலிஃபோர்னியாவில். இவர் ஜூஸ் மிஷின் விற்க வந்தவர். சும்மா இல்லாமல் அவங்க போகாத நேரம் இவனுக்கு ஒரு 8 மிஷின் ஆர்டர் கொடுத்தாங்க. இவங்க செக்ரட்டரி ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தர் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து அவர் ஒரே சவுண்டு நாய்ஸு, நாங்கள் என்ன சொன்னாருன்னே கேட்கல, நீங்கள் உடனே இந்த அட்ரஸுக்கு போங்க, இந்த ஃபோன் நம்பருக்கு போங்க, அங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, 3 மிஷினோ 6 மிஷினோ சொன்னார். 3 மிஷின் வாங்குற மாதிரி ஒருத்தன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கானான்னு அந்த ஓனருக்கு டவுட்டு. அவர் ஒரு இடத்துல சரி கேஸ் பேங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு போனால் அங்கே சரியான ஃபுட்டு கிடைக்கல. ஒரே அந்த இதில் ரெஸ்டாரண்ட்டில் அவர் இரிட்டேட் பண்ணிட்டாங்க. சாப்பாடம் வந்து 3 மிஷின் கிடைக்குதேன்னு வேகமாக போனால் ஒரிஜினல் மேக்டொனால்ட்ஸ் 2 பேர் பிரதர்ஸ். அந்த கடையில் போன உடனே பார்த்தா ஏக கூட்டம். இவர் வண்டியை போட்டு அப்படியே பார்க்குறாரு, என்னடா இது இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. சரி முதல்ல சாப்பிட்டு பசியாக இருக்குது, சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறோன்னா ஒரு பையன் வேலை செய்கிறத அவர் இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, அந்த பேட்டிஸ் பண்ணுறத அவரை நோட் பண்ணார். பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஓனரை கேட்டு போனால் உள்ளே இருந்தார். போன உடனே ஸோ நீங்கள் எதை என் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணீங்க, 3 மிஷின் எதாவது ஆர்டர் பண்ணீங்க? 3 சார் ஆர்டர் பண்ணீங்க? இல்லை நான் 3 இல்லை, உங்கள் செக்ரட்டரி தப்பாக சொல்லிட்டாங்க, 8 மிஷின் வேணும்னாங்க. 8 மிஷின் நான் அவர் ஆச்சரியப்பட்டு அந்த நிறுவனத்தை வாட்ச் பண்ணவர் கடைசியில் ஒரே ஒரு பிரான்ச் எங்கள் ஊரில் வச்சுக்கிறேன், நீங்கள் எனக்கு எப்படியாவது பிரான்ச்சைஸி கொடுங்கன்னு காலில் கையில் விழுந்து ஒரு பிரான்ச்சு தெரியாமல் அவருக்கு கொடுத்தாரு. அந்த ஆள் அந்த நிறுவனத்தையே சுவாகா பண்ணார். நீங்கள் அந்த ஃபவுண்டர்னு மூவியை பாருங்கள், அந்த புக்கை படிங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வர்றது என் காலுக்கு 10ஆம் நம்பர் சூட் ஆகும், உங்கள் காலுக்கு 9ஓ 8ஓ சூட் ஆகும். நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் காலுக்கு போட நினச்சிங்கன்னா ஒன்று டைட் ஆகும், இல்லைன்னா லூஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக்கு ஷூ போடணுன்னு கற்றுக்கோங்க, உங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். பிஸ்னஸும் கூட அதே மாதிரி ஏன் ஐடியாவோ அடுத்த ஐடியாவோ எடுத்துகிட்டு வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது பொருந்தாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
Good afternoon, sir. I am Muhammad Lukman Hakim from CSE first year, sir. எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் ஸ்பீச்சில் சொல்லும் போது சொன்னீங்க லைக் அம்மா ஜுவல்ஸை வைக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து உங்கள் ஹார்ட் ஒன்று நினச்சிருக்கோம், உங்கள் மைண்ட் ஒன்று நினச்சிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணி லைக் அதை எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? அதான் வந்து லைக் அதை எப்படி மைண்ட் அண்ட் ஹார்ட் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? அந்த ஃபேமிலியுடைய வறுமை, அந்த சுச்சுவேஷனு, அந்த நேரத்தில் எங்கள் சிஸ்டருடைய முகம், அவங்க கல்யாணம் பண்ணோம், இப்படி ஒரு த்ரெட்டு, இதுக்கெல்லாம் ஒரே சோர்ஸு நம்ம கையில் பணம் வரணும். பணம் கொடுத்தா எதை வேணால் செய்வோன்னு மனநிலையை கொண்டது பகலாக வேலை செஞ்சோம். அண்ணனும் நானும் இரவு பகல் இப்போ வரைக்கும் 18 மணி. தீபாவளி வந்துருச்சுன்னா டெய்லி 20 மணி நேரம், 22 மணி நேரம், 20 மணி நேரம். ஏன்னா அந்த இலக்கு நம்ம போயிட்டோம்னா சிஸ்டம் இருக்குது, நம்ம நகண்டுட்டோன்னா ப்ரொடக்ஷன் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சும்மாவது யானை நின்று அது பாட்டு தின்னுக்கிட்டு இருக்கு, நாங்கள் குச்சி மாதிரி அதை காலுக்கிட்ட சும்மா நின்றுக்குவோம். அந்த குச்சி ஒன்றும் பண்ணாது யானையை, நாங்களும் ஒன்றும் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி உழைப்புங்கிற மூலதனத்தை வச்சு இவங்க அந்த நேரம் ஃபேமிலியில் வந்து அந்த தோல்விகள், எங்கள் அம்மாவுடைய பிரதர் வந்து எங்கள் அப்பாவை அசிங்கமாக திட்டினது, எங்கள் குடும்பத்தை கேவலமாக பேசுனது, ஒன்றுக்கு இல்லாதவங்க, ரொம்ப ஒரு ஸ்டோரியை உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. எங்கள் அப்பாவுடைய ஓன் பிரதரே தன் பையனுடைய கல்யாண பத்திரிக்கையை வந்து எங்கள் அப்பாவை வச்சு கூப்பிட்டா நீ மொய் எழுத மாட்ட, உனக்கு எதுக்கு வேஷ்டி சேலை வச்சு கூப்பிடணும், நீ எதுக்குப்பா தம்பி நீ கடை வச்சிருக்கிற வரமாட்ட, அதனால் கூப்பிடல. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை இன்சல்ட் பண்ணாங்க. ஏன்னா உங்கள் அண்ணன் கூட உங்களை திருமணத்துக்கு கூப்பிடலையே, அவ்வளோ கேவலமாக உங்களை உங்கள் வீட்டுக்காரங்க பார்க்குறேன், ஏன் உங்கள் வீட்டுக்காரன் உன் தம்பி வந்து என்னை எவ்வளோ கேவலமாக பேசுனா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் நாங்கள். நம்ம அப்பாவை ஒரு பக்கம் அப்பா வீட்டுக்காரன் திட்டுறான், நம்ம அம்மா வீட்டுக்காரன் வந்து நம்ம அப்பாவை திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய குடும்ப வறுமை தான். அந்த வறுமையை ஜெயிக்கணும்னா நம்ம உழைக்கணும், உழைச்சா நமக்கு பலன் கிடைக்கணும், அதை நோக்கி ஓடணும். அந்த ஒரு நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையிலிருந்து உச்சத்துக்கு வரணுங்கிற ஒரே குறிக்கோளில் தான் இன்னமும் அதில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் அதெல்லாம் மெல்ல கிராஸ் பண்ணி மேலே வந்துட்டோம். சார், அண்ட் அனதர் கொஷின் என்னென்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ஹியூஜ் ரிஸ்கில் இருந்தது. அந்த ரிஸ்க்கை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. என் ஃபேமிலி, நான் அமெரிக்காவில் இருந்தேன். டிசம்பர்லேயே எனக்கு தெரிஞ்சு வச்சு கோவிடு எங்கள் ஆடிட்டர் அங்கேருந்து ஆடிட்டு சொல்லிட்டாரு, ராஜா சார் நீங்கள் ரொம்ப எம்ப்ளாயி இருக்காங்க, நம்ம நிறுவனம் அடிபடும், இந்த மாதிரி ஊரில் ஜனங்கள்லாம் லூட் பண்ணுவாங்க, நீங்கள் கவனமாக எதா பண்ணுங்கன்னு உடனே அங்கேருந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 10% ஃபண்டை வந்து ஓரமாக எடுத்து வைங்கன்னு. எடுக்கவே முடியல, 5% கூட எடுத்து சேவ் பண்ண முடியல. ஏன் சார்னு கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லலை, என் ஒய்ஃப்கிட்ட மாத்திரம் சொன்னேன். நம்ம பொண்ணு கல்யாணத்துக்காக எவ்வளோமா வச்சுருக்கேன்னு கேட்டேன். எல்லாம் ஒரு 10 கோடிக்கிட்ட கேஷ் இருக்குன்னது. சரிம்மா, அதை எதையும் செலவு பண்ணிடுறத அப்படியே வையின்னு யார்கிட்டையும் சொல்லலை. நீங்கள் நம்ப மாட்டீங்க எப்படி வாழ்ந்தேன்னா, எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே நான் ஜனவரி 10ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்தேன். பிப்ரவரி போயிட்டு லீலா பேலஸ் ஜிஎம் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் போட்டேன். 6 மாதம் ஹோட்டலில் நான் தங்க போகிறேன். சூட் ரூம் எல்லாம் 16 ரூமு புக் பண்ணேன். புக் பண்ணிவிட்டு டெய்லி இத்தனை வெரைட்டி ஃபுட்டு, டிஃபனுக்கு இத்தனை நான்வெஜ், இத்தனை வெஜ்ஜு, இப்படி இருக்கணும்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு கிஞ்சுன்னு லக்ஸூரியாக போட்டு 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் போட்டு 6 மாதத்துக்கு சைன் பண்ணிட்டேன். பியூட்டி பார்லரு, நர்ஸு, அந்த இவங்கெல்லாம் பண்ணுறது கூட எல்லாமே அவங்களுக்கும் ரூம் போட்டு மாதம் வெளியே யாரும் போகக்கூடாதுன்னு பிப்ரவரி மாதம் கான்ட்ராக்ட் போட்டேன். அவன் ஜிஎம்முக்கு ஒரே ஆச்சரியம், பெரிய கிளைண்ட்டு கிடச்சாரு, நம்ம கொடுத்துட்டாரு. எங்கள் வீட்டில் எல்லோரையும் வர சொன்னால், ஹோட்டலில் போய் எதுக்கு தங்க சொல்கிறீங்க? நான் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஆசையை எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு. வரவே இல்லை. மார்ச்சும் வந்துடுச்சு, வாங்க கூப்பிட்டேன். அவர் ஜிஎம் கேட்டார், எப்போ சார் உள்ளே வர போகிறீங்கன்னு. இருப்பா, வீட்டில் எல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்னு. அந்த 23ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அன்றைக்கி நைட்டு எல்லாம் உள்ளே வந்துட்டோம். அந்த 6 மாதமும் நான் ஹோட்டலில் இருந்து தான் ஜூம்காவில் தான் பிஸ்னஸ் பண்ணேன். ஒரு நைட்டு இவங்களெல்லாம் பார்த்தேன், எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சூட் ரூமில் என் மனைவி தூங்கிட்டு இருக்காங்க. நான் அப்படியே ஏன்னா எங்களுக்கு 120 பேர் உள்ளே வேலை செஞ்சாங்க. ஜிஎம்கிட்ட சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு என்னை காலி பண்ணுன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு கான்ட்ராக்ட் அதை மாதிரி போட்டேன். என்னைய மாதிரி ஒரு 20-30 பேர் இருந்தாங்க. உள்ளே இருந்துக்கிட்டு நான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன், கடலை பார்த்துக்கிட்டு அப்படியே இன்னும். ஏன்னா என் வீடு அடையாறு, கடை பக்கத்தில் இருக்குது. பப்ளிக் லூட் பண்ணாங்கன்னா நம்ம வீட்டை தான் அடிப்பாங்க. ஏடிபி ஓனர் வீட்டில் போனால் அரிசி கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும். இந்த மாதிரி தப்பான இதில் கல்குலேட் பண்ணிட்டேன்.
அங்கே இருக்கும்போது எம்ப்ளாய்க்கு சேலரி போடணுங்கும்போது நான் என்ன பண்ணேன், இந்த இருந்த காசை போட்டு ஜனவரி வந்த உடனே 100 கோடி இல்லை லோனுக்கு சைன் போட்டு வச்சிட்டேன். 100 கோடி சேங்ஷன் வாங்கி வச்சேன். எல்லாரும் அப்படியே திகைச்சிருக்காங்க. எங்கள் சிஎஃப்ஓ திகைக்கிறாரு, மேனேஜ்மெண்ட் திகைக்கிறாங்க, என் ஒய்ஃபும் திகைச்சிருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் அதில் மாதம் எங்கிட்ட இருந்த காசு போயிடுச்சு, 2ஆம் மாதம் போயிடுச்சு, 3ஆவது மாதம் போகும்போது ஒரு ஐடியா வந்தது. ஒரு விவசாயி வந்து அவனுடைய போட்ட பொருளை விற்க முடியலன்னு இருந்தாங்க. சரி, நம்ம ஏன் கஸ்டமரை தேடி போகக்கூடாதுன்னு எங்கள் மேனேஜர் எல்லாம் ஜூம் காலில் எடுத்து யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட் நிறைய இருக்குதோ அங்கே போனீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டு, மேனேஜருக்கு 1%, டிரைவருக்கு 1%, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு 5%, இப்படி ஸ்கீம் க்ரியேட் பண்ணி எங்கள் மேனேஜருங்கெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் நிறைய வீடு இருக்கோ அங்கெல்லாம் ஆர்டர் எடுங்கன்னு சொன்னோம். முதல்ல 10% லூஸ் பண்ணோம். அவங்க போய் கொடுத்தோன்னே இவங்க போய் எல்லாம் கொடுத்தோன்னே அங்கே இருக்கிறவங்க வீடு தேடி எல்லாம் பொருள் கிடைக்குது, மாவு கிடைக்குது, பால் கிடைக்குது, காய்கறி கிடைக்குது, ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் கிடைக்குதுன்னு. அப்புறம் அங்கேயே வந்து வடை இட்லி சுட ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்க, உங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்க, டிமாண்ட் வந்தோடனே 10% ரேட் ஹைக் பண்ணுன்னு. இன்னமும் டிமாண்ட் வந்துச்சு, இன்னொரு 10% ஹைக் பண்ணுன்னு. நானும் என்ன பண்ணேன், நம்ம இங்கே இருந்த வேலைக்காது சிங்கம் கோவைக்கில் இருக்கக்கூடாதுன்னு 6 மாதம் பில்லு கொடுத்து வெளியே வந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 60 கோடி லூஸ் பண்ணோம். அந்த கல்யாணத்துக்கு வச்சுருந்த என் பொண்ணுங்க எங்கள் ஒய்ஃபு எடுக்கவே விடமாட்டேன்ட்டாங்க. என்னங்க இவ்வளோ பண்ணிவிட்டு கடைசி பொண்ணு கல்யாண நேரத்தில் எடுக்கிறீங்களே என்ன? அப்படியே நான் கீழே விழுந்தானா, நம்ம அப்பா விவசாயம் சொன்னார்ல, ஊருக்கு போயெல்லாம் ஒன்றும் பொண்ணு கல்யாணம், நம்மளை நம்பி 14,000 எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்கள பட்டினி போடக்கூடாதுன்னு ஒரு கரெக்டான முடிவு எடுத்து அந்த 14 பேர் இன்றைக்கி என் கூட உயிரை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. தேங்க்யூ சார். சார், நான் சில்வியா ஃப்ரம் ஃபுட் டிபார்ட்மெண்ட் சார். சார், நீங்கள் பி காம் அண்ட் ஃபோக்கஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து இப்போ கரண்ட்டாக உள்ள எங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது சார்? இப்போ வந்துட்டு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது எனக்கு ஃபஸ்ட் மந்த் இன்கம் வந்துட்டு ஹையாக வந்துச்சு, செகண்ட் மந்த் இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து மென்டலி நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இல்லை, இன்கம் ஒன்று தான் நம்மளுடைய உடனே இப்போ வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேயே கிடைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ணீங்கன்னு தெரியாது. பட்டு பேசிக்காக வந்து ஒவ்வொன்றுக்கு ப்ராசஸ் டைம் இருக்குது. இப்போ எங்கள் தொழில் வந்து காலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நைட்டு ப்ராஃபிட் பார்க்கலாம். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது சார். ஆக்சுவலி வந்துட்டு நான் ஹெர்பல் லைஃப் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன் சார். இப்போது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் ஹையராக ஒர்க் பண்ணேன் அப்படின்னா அதோட இன்கம் வந்துட்டு எனக்கு வரும். நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு அது கம்மியாச்சு அப்படின்னா அதை எப்படி மென்டலி ஹேண்டில் பண்ணுறது சார்? இல்லை, எதில் ப்ராஃபிட்டை லூஸ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலி நம்ம எப்படி கன்சியூமர் கிட்ட வந்துட்டு பேசுறது, ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் சார். இல்லை, இப்போது ஈஸியாக ஒருத்தர் இப்போ நான் பண்ண பிஸ்னஸ்ஸை இங்கே இருக்கிறவர் யாராவது பண்ணிட்டாங்கன்னா காம்படேட் ஆகிரும். அப்போ நம்ம வேல்யூ குறைஞ்சி போகும். நீங்கள் பண்ணுற தொழிலையே இப்போ நமக்கு 100 ரூபா 1000 ரூபா கிடைக்குது, நாளைக்கு 1 லட்சம் கிடைக்கணும்னா அதை பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியாக பண்ணிட்டாங்கன்னா அந்த 1000 ரூபா கிடைக்கிறது கூட நமக்கு கிடைக்காம போயிடும். மற்றவங்க செய்ய முடியாததை மற்றவங்க நம்மளை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியாத மாதிரி யோசித்தோன்னா நம்முடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் அதை கொஞ்சம் பெட்டராக திங்க் பண்ணுங்கள். நம்மளை இப்போ நான் போய் ஒரு காஃபி பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த காஃபி பிஸ்னஸில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எதை வின் பண்ணாங்க, எங்கே சேலஞ்சிங் வருது, எங்கே லூஸ் பண்ணாங்க, அதை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலான்னு யோசிச்சா தான் முடியும். இப்போ கெஃபே காஃபி டே ஓனரு அவர் ஒரு ஸ்டைல் பிஸ்னஸ் பிளான் பண்ணார், ஸ்டார்பக்ஸு ஓனர் ஒரு ஸ்டைல் பண்ணுறாரு. இப்போ A to B ஓனர் அவர் நான் போய் ஸ்டார்பக்ஸோடு கம்பேர் பண்ணேன்னா அந்த யார் நம்ம